நான் வந்து அப்போ வந்து பீம்சிங் யூனிட்டுங்கும் போது ஓகே, இது வந்து தில்லோய் சுந்தர் சார் டைரக்ட் பண்ணுற படம். தில்லோய் சுந்தர் சாருக்கும் குமரன் சார், சரவணன் சார் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நண்பர்கள். ஸோ மியூசிக் சிட்டிங்கில் வந்து அவர் குமரன் சார் எங்களோட உட்காருவார். ரொம்ப ஆர்வம் மியூசிக்கில் அவருக்கு. அது ஏன் சொல்கிறேன்னாக்கா, எங்கள் யூனிட்டுக்கும் போது அவங்க பீம்சிங்க்கும் எங்களுக்கும் கவிஞருக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு இந்த 2 படத்துக்கு அப்புறம் இன்னும் பெட்டராக நம்ம உட்கார்ந்தா கேட்டு வாங்கிக்கலாம். இந்த கம்போசிங்கில் கேட்டு வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது, நம்மளை நம்பி விடுறதுன்னு ஒன்று இருக்குது, நம்மளை பிதுக்கி வேலை வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது. இது 3க்கும் தயாரிப்போம். அப்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, இப்போ நமக்கு வந்து அவங்களுக்கு மியூசிக் டேஸ்ட் இருக்குங்கும்போது அந்த டேஸ்ட்டும் என் டேஸ்ட்டும் டேலி ஆச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த படத்து பாடல்கள் அவ்வளோ ஹிட் ஆகும். அந்த மாதிரி அதுக்கெல்லாம் முக்கியமாக காரணம் என்னன்னாக்கா, அவங்கெல்லாம் நல்ல மியூசிக் டேஸ்ட் உள்ளார் குமரன் சார். இவன் கூடயே உட்காருவார் கம்போசிங்க்கு, அப்படி வேணும் இப்படி வேணும்னு கேட்பார். ஸோ இதெல்லாம் வந்து டீம் ஒர்க்கு. ஸோ அதனால் இப்போ நான் கரெக்டாக உங்களுக்கு உண்மையை சொல்ல போனாக்கா, அந்த டீம் ஒர்க்குனால அந்த காலத்து பாடல்கள் ஒரு படத்தில் 8 பாட்டு 6 பாடல் இருந்ததுன்னா 6 ஹிட் ஆச்சு பாடினாங்க. இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப நாங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகி மேடை கச்சேரிகளில் மியூசிக் பிகினிங் ஆரம்பித்த உடனேயே பலத்த கரகோஷமாக இருக்கும். என்ன பாட்டு? ரோஜா மலரே ராஜகுமாரி பாடுறோம். ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா? வருவதும் சரிதானா, உறவும் முறைதானா? வானத்தின் மீதே பறந்தாலும் காக்கை கிளியாய் மாறாது, கோட்டையின் மேலே நின்றாலும் ஏழையின் பெருமை உயராது. ஓடி அலைந்து காதலில் கலந்து நாட்டை இழந்தவர் பலரன்றோ, ஓடி அலைந்து காதலில் கலந்து நாட்டை இழந்தவர் பலரன்றோ. மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா? வருவதும் சரிதானா, உறவும் முறைதானா? இதெல்லாம் அன்னைக்கு இல்லை சார், இதெல்லாம் எவர்கிரீன் ஹிட்ஸ் சார். மார்டல் மேன், இம்மார்டல் மெலடிஸ் இல்லை சார். இறக்கும் மனிதர்கள், இரவா பாடல்கள் லிஸ்ட். ஒரு தடவை ஸ்டேஜில் அன்றைக்கி ஏதோ செட்டியார் அவர்கள் வந்திருக்கார், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், எனக்கு ஞாபகம் இல்லை. இவர் என்ன பண்ணிட்டார், பிபிஎஸ்ஸு பாடினார். அவர் தான் ஆரம்பிக்கணும். அவர் என்ன பாடினார், பல்லவி வந்து ரோஜா மலரே ராஜகுமாரி, ராஜா மலரே ரோஜகுமாரின்னு பாடிவிட்டார். நான் மைக்கை பிடிங்கிட்டேன். என்னன்னு முறைக்கிறார் மறுபடியும். அங்கே இருந்து செட்டியார் சார் சைன் பண்ணுறாரு. ஏவிஎம் செட்டியார் வந்திருக்காரு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஞாபகம் இல்லை, அப்போது ப்ரோக்ராம். திருப்பி ராஜா மலரே ராஜகுமாரி இருக்கிறாரு. பார்த்தீங்களா சார், இவருக்கு பாருங்க இப்படி போட்டாருன்னு. அது மாதிரி அது ஒரு பெரிய ஹிட் சாங். ஒரு சின்ன பேக்ரவுண்ட் தப்பாக வச்சா கூட ஜனங்க கண்டுபிடிச்சிருவாங்க, அவ்வளோ ஞாபக சக்தியாக வச்சுருந்தாங்க. அதில் அப்படி ஒரு பாட்டு, நல்ல பாட்டு இருந்தது. ஐயா
மனசில் பேசும் பேச்சல்லோ மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனசில் பேசும் பேச்சல்லோ மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ